ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பிரியாணிலையும் தர்பூசணிலையும் ஒரு கெமிக்கலுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஃபின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வலி நிவாரண மாத்திரை உட்கொண்டதுனால மட்டுமே இந்த பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் நடந்திருக்குமா? வீட்டுக்கு வந்த உறவினர்கள் அந்த மாத்திரையை கொடுத்துருப்பாங்களா, இல்லை இவங்களே 4 பேருமா சேர்ந்து அந்த மாத்திரையை சாப்பிட்ருப்பாங்களா? வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், இந்த பிரியாணியும் தர்பூசணியும் சாப்பிட்டு இறந்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அந்த சம்பவத்தில் இப்போ ஒரு பயங்கரமான திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஃபுட் பாய்சனிங் இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதில் வேற ஏதோ ஒரு மர்மமான விஷயம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தோட உறுப்புகள் எல்லாமே ஏன் பச்சையா மாறுனுச்சு, போலீசார் கண்டுபிடிச்ச அந்த மார்ஃபின் அப்படிங்கிற ஒரு திரவியம் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். என்னென்ன திருப்பங்கள் அப்படி இருக்குன்னு கண்டிப்பா பாருங்க. முதல்ல என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா உணவு பாதுகாப்புத்துறை FDAன்னு சொல்லுவாங்க, வீட்டுல எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிரியாணி தர்பூசணி மசாலால எதுவுமே கலப்படமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் தெளிவா வந்திருக்கு. அப்போ சாப்பிட்டதுல தப்பு இல்லைன்னா மரணம் எப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். உடம்பு ஏன் பச்சையாகுது அதையும் பார்க்கணும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, உயிரிழந்தவங்களுடைய இதயமா இருக்கட்டும், மூளை, குடல்ல இருந்து எல்லாமே ஒரு பச்சை நிறம், கிரீனிஷ்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல வந்திருக்கு. இது நார்மலா எப்படி வரும்னா, ஒரு கெட்டு போன ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு ஒரு பச்சையா வராது. அது எதனால அப்படின்னா, ஒரு நச்சுத்தன்மை ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் டாக்டர்கள்ல இருந்து அந்த போஸ்ட்மார்டம் எல்லாமே சந்தேகப்படுறாங்க. இதுல மார்ஃபின் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையும் தூக்கி போட்ட விஷயம்னு சொல்லலாம். மார்ஃபின் அதுல கலந்துருக்கு. முதல்ல மார்ஃபின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு வலி நிவாரணி மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அதிகமா கொடுத்தா அப்படின்னா விஷமா கூட மாறிடுமா. சாப்பாட்டுல யாராவது வேணும்னே விஷம் கலந்தாங்களா, இல்ல தர்பூசணி வழியா உள்ள போச்சா அப்படின்னு போலீஸ் ஒரு நாளும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த மார்ஃபின் அப்படிங்கிறது ஒரு ஊசி வழியா கூட நம்ம உடம்புல ஏத்தலாம், இல்ல மாத்திரை வழியாகவும் நம்ம உட்கொள்ளலாம். இந்த மாதிரி 2 இருக்கு. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் இது பிரத்யேகமாக வலிக்காக டாக்டரோட அனுமதியால் மட்டுமே அது உபயோகிக்கப்படுறதுக்கு அதுக்கு உள்ளது. அதே ஓவரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு உடல்லையும் ஒரு பாகங்கள்லையுமே நமக்கு பச்சையா தெரியுமா. அன்னைக்கு இந்த வீட்டில் 9 பேர் சாப்பிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தர்பூசணி சாப்பிட்ட அந்த 4 பேர் மட்டும் தான் இழந்திருக்காங்க. இதனால இந்த போலீஸோட முழு கவனமும் மீண்டும் அந்த தர்பூசணி மேலேயே தான் திரும்பி இருக்கு. இதை என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க, இப்போ ஒரு ஃபோல் பிளே அப்படின்னு ஒரு திட்டமிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கொலையா இருக்குமோ முதல்ல அந்த கோணத்துல விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த தர்பூசணியை வாங்கின கடை, அந்த குடும்பத்தோட வேற யாருக்காவது ஏதோ ஒரு பகை ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகி இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி அந்த மாத்திரை ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த திரவியங்கிற மாதிரி, அதை இவங்களாவே உட்கொண்டிருக்காங்களா இல்லை இந்த சொந்தக்காரங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் குழப்பமாவே தாங்க இருக்கு. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் இந்த கேஸை பற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான நியூஸ், ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ உலகத்து விஷயங்களாக இருக்கட்டும், முக்கியமான விஷயங்கள் ஒரு வீடியோ மூலியமாக ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஆல்.